சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 8/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கு. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஷஷ்டி திதி இரவு 7:02 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம் இந்த நாள் முழுவதுமே வியாபிச்சென்றிருக்கு. இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:04 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:17 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 10:24 சந்திர உதயம் என்பது இரவு 11:37 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:29 முதல் காலை 6:03 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:10 முதல் 1:42 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:35 முதல் 9:07 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:39 முதல் மதியம் 12:10 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:38 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 12:35 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீதரன் ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு அவார்டு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எந்த கிரகத்தினுடைய துணை என்பது தேவை, ஜாதகத்துல என்ன மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தால் அவார்டு என்பது கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டுட்டு அவர் கொஞ்சம் டீட்டெயிலாவே எழுதியிருக்கார். எப்படி எழுதியிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய சம்பாத்தியம் என்பது நன்றாக உள்ளது, நான் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கேன், எனக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கு, ஆனால் விருது என்பது கிடைப்பதில்லை, எனக்கு அவார்டு கிடைக்கவே மாட்டேங்குது. யார் யாருக்கோ என்னென்னவோ அவார்ட்லாம் கொடுக்குறா, எல்லாரும் பெரிய பெரிய அவார்ட்லாம் வாங்கிக்கிறா, ஆனா எனக்கு பார்த்தோம்னா அவார்டே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா என்னுடைய மனநிலை எனக்கு பணத்தை விட எனக்கு அவார்டு தான் முக்கியம், எனக்கு ஒரு விருது என்பதுதான் முக்கியம் என்பது போல் தோன்றுகிறது. என்னுடைய ஜாதகத்துல எனக்கு அவார்டு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்பது இல்லையா அப்படின்னு அவர் கேட்டுட்டு, எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் என்பது இருந்தால் அவார்டு என்பது கிடைக்கும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதுவும் குறிப்பா இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அப்படிங்கிறது வந்துட்டாலே நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். எப்படி ஸ்கூல்ல ஒரு ஆனுவல் டே அப்படிங்கிறது நடக்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸை பார்க்கலாம். நிறைய பேப்பர்கள்லாம் கூட பார்த்தோம்னா இந்த அந்தந்த பத்திரிகையின் சார்பாகலாம் விருது கொடுத்துருப்பா, தொலைக்காட்சியின் சார்பாகலாம் விருது கொடுத்துருப்பா. இந்த நேர் எந்த துறையில பணியாற்றுகிறார் என்பதை தெளிவாக சொல்லல. இருந்தாலும் யார் யாரோலாம் அவார்டு வாங்குறா, எனக்கு ஒரு அவார்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு வேதனை கலந்த ஒரு வருத்தமாகவே அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வருத்தம் கலந்த வேதனையாவே அவர் சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம். குறிப்பா இன்றைக்கு ஒரு அறிஞர் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வர்றது. அதாவது விருதுகள் கொடுக்கப்படுவது இல்லை, வாங்கப்படுகிறது அப்படின்னு சொல்றா. வாங்கப்படுகிறதுன்னா நிறைய பேர் அதை பைசா கொடுத்தே வாங்கிக்கிறார். அங்கங்க போய் ஒரு டொனேஷன் அப்படிங்கிறத கொடுக்குறா. உடனே அந்த ட்ரஸ்ட் என்ன பண்றது, இவர்களுக்கு ஒரு செம்மல் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விருதை கொடுத்து கௌரவிச்சுட்டு இருக்கான்னு வச்சுப்போம். இது அவார்டு கிடைக்காத ஒரு ஆதங்கத்தினால் இவர்கள் வைத்திருச்சனால இப்படி சொல்றா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா நிறைய பேர். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரை அந்த நேயர் கேட்டு இருப்பது போல் ஜாதகம் என்பதை பொறுத்தவரையில் அவார்டு, அதாவது அந்த மதிப்பு, அந்த விருது அப்படிங்கிறத பெற்றுத்தரக்கூடிய கிரகம் குரு என்கின்ற கிரகம்தான். குருவும் சூரியனும், சூரியனுடைய ஒரு பலமும் அதிகமாக இருக்க, சூரியனுடைய பலம் அதிகமா இருந்தா விருது என்பது இவர்களை தேடி தேடி வந்து கொண்டே இருக்கும். குருவினுடைய பலம் அதிகம் பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னா இவர்கள் விண்ணப்பித்து அந்த விருதினை பெற்றுக் கொள்வார்கள். இன்னைக்கு அவார்டு கூட எப்படின்னா ஒரு பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருவா,
நாங்கள் இது போன்று விருதுகளை கொடுக்கிறோம், இந்தந்த துறையிலே சாதனைகளை செய்தவர்கள் அவர்கள் எங்க கிட்ட அப்ளை பண்ணி நீங்க விருது வாங்கிக்கலாம்னு சொல்லுவா தெரியுமா. இவ ஒரு அப்ளிகேஷனை போட்டு அந்த அப்ளிகேஷன்ல நான் இந்த ஃபீல்டுல நான் சிறந்து விளங்குறேன், என்னுடைய கண்டுபிடிப்புகள்லாம் இது அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்து அதை கொண்டு போய் பதிவு பண்ணி அதற்கு சான்றுகள்லாம் ஒப்படைச்சு அதன் மூலமாக விருதினை பெற்றுக்கொள்பவர்கள் இருப்பார்கள். அப்படி ஒரு அப்ளை பண்ணி விருது வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு குரு என்கின்ற கிரகத்தினுடைய பலம் அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு சில அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள்லாம் இருப்ப புகழினுடைய உச்சையில இருப்பவர்களுக்கு பார்த்தோம்னா இந்த கல்லூரிகளே வாலண்டியரா போய் ஒரு டாக்டரேட் அப்படிங்கறத கொடுப்பா. இது போக ஏதோ சாதனைகளை புரிந்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி விருதுகளை எல்லாம் கொடுப்பா தெரியுமா. அதற்கு சூரியன் என்கின்ற கிரகத்தினுடைய ஒரு பலம் என்பது அதிகமாக இருக்க வேண்டும். ஆக விருது, மதிப்பு, மரியாதை என்று சொன்னாலே அதற்கு சூரியனினுடைய ஆதிக்கம் என்பதும் குருவினுடைய ஆதிக்கம் என்பதும் தேவை. ஆனா ரிவார்டு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அவார்டு என்பது வேறு, ரிவார்டு என்பது வேறு. ரிவார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க ஏதோ ஒரு பரிசு தொகையாக ஒரு பணத்தினை கொடுப்பார்கள், அவார்டோட சேர்த்து ரிவார்டையும் கொடுப்பா. நம்ம ஆபீஸ் பொதுவா அலுவலகத்துல பணிபுரியவர்களுக்கு பார்த்தோம்னா உனக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுத்தோம், உனக்கு ஒரு உற்சாக தொகை, கூடுதல் தொகையா உனக்கு கொடுத்துருக்கோம், இந்த மாசம் உனக்கு போனஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்குறோம்னு சொல்றா இல்லையா. அதுபோல் ஒரு ரிவார்டை பெற்று தள்ளக்கூடியது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சுக்கிரன் என்கின்ற கிரகம். அவார்டு என்பது வேறு. அவார்டு பணத்தை பெருசா கொடுக்காது, மதிப்பு மரியாதையை கொடுக்கும். ரிவார்டுங்கிறது பணத்தை கொடுக்கும், ஏதோ ஒரு பரிசினை பெற்று தரும் தெரியுமா. அதுபோல் பணத்தினை பெற்று தருகிறதுன்னு சொன்னா அதற்கு சுக்கிரன் என்கின்ற கிரகத்தினுடைய ஆதிக்கம் என்பது தேவை. இதுதான் இல்ல வித்தியாசம். நமக்கு பெருமையா பணமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே மாதிரி பாவகம் என்று வரும்பொழுது ஜாதகத்திலே பாவகங்கள், கிரகங்களை தவிர பாவகங்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இதுல 9ஆம் பாவகம் அது வலுத்திருந்தால் அந்த அவார்டு, விருது என்பது வந்து சேரும். அதிலே 11ஆம் பாவகம் வலுத்திருந்தால் ரிவார்டு என்பது வந்து சேரும். 11ஆம் பாவகம் என்பது லாபஸ்தானம் சொல்றார், தனலாபஸ்தானமாக இருப்பதால் 2ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் தனலாபஸ்தானங்களாக இருப்பதால் இந்த கிரகம் வலிமையாக இருக்க பெற்றிருப்பவர்களுக்கு பணம் என்பது வந்து சேரும். ஆனால் 9ஆம் பாவகம் மற்றும் வலுப்பெற்றிருந்தால், ஒரு 9லே குருவானவர் உட்கார்ந்திருக்கிறார் அல்லது 9லே சூரியன் என்பவர் உட்கார்ந்திருக்கிறார் சொன்னா அவர்களுடைய திசை காலத்திலே இவர்களுக்கு விருதுகள், மதிப்பு, மரியாதை என்பது சேரும். ஆக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்ரீதரன் அப்படிங்கிற நேயருக்காக சொல்லிக்கிறோம், உங்களுடைய ஜாதகத்திலே 9ஆம் பாவகம் வலுப்பெற்றிருக்கிறதா என்பதை பாருங்கள். 9ஆம் பாவகத்திலே குருவோ அல்லது சூரியனோ வலுப்பெற்று அமர்ந்திருந்தாலும் அல்லது அவர்களுடைய தாக்கமானது உங்களுக்கு 9ஆம் பாவக அதிபதியாக அவர்கள் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக விருது என்பது கிடைக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, விருது கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம பணியாற்ற வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லையே. கடமையை செய், பலனை எதிர்பாராதே, இதுதானே நமக்கு பகவான் சொன்னது. ஆக அவரவர்கள் அவர்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருந்தாலே போரும், பலனானது என்றாவது ஒரு நாள் வந்து சேரும். அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்க வேண்டியது. தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருப்பதன் மூலமாகவும் மற்றவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்வதன் மூலமாகவும் அந்த ஏழை எளிய மக்கள் பயன் பெறுகிறார்கள் அல்லவா. நாம் செய்கின்ற உதவியின் மூலமாக அவர்களுடைய மனமானது சந்தோஷப்பட்டு அவர்கள் நம்மை வாழ்த்துகிறார்கள் அல்லவா. அதுதான் உலகத்திலேயே ஆகச் சிறந்த விருது. அதனை மட்டுமே அடைய முயற்சிக்க வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.